அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தகம் கேஆர் மீரா அவர்கள் எழுதிய மீரா சாது. இது மலையாள இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளராக கேஆர் மீரா அவர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு நாவலுங்கிறதோட ஒரு நாவலா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இதை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் மோ செந்தில்குமார் அவர்கள். அற்புதமான மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் பற்றி சொல்லணும்னா சூப்பர். இந்த புத்தகத்தில் இரண்டு விஷயங்கள். ஒன்று இந்த தலைப்பு மீரா சாது. இந்த தலைப்பே ரொம்ப ரொம்ப இருக்குது. மீரா ஷீ இஸ் அ டிவோட்டி ஆஃப் லார்டு கிருஷ்ணா. பிருந்தாவனில் இந்த கிருஷ்ணரோட டிவோட்டிஸ் எல்லாத்தையும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலையை மொட்டை அடிச்சுட்டு அங்கே போய் அங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்கள சாதுஸ்ம்பாங்க. தே கால் தெம் செல்ஃப் ஆஸ் மீரா சாதுஸ். ஸோ இதில் நம்ம கேரக்டர் துளசிங்கிற கேரக்டர் அவங்க மீரா சாதுவாக ஆகுறாங்க. ஏன் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. இல்லை காதல் கதைகள் ஒரு நல்ல நரேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இதுவும் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு நல்ல இட் ஸ்டார்ட்ஸ் குட், அதுக்கப்புறம் அப்படியே பேடாக மாறும். அந்த பேட் பிட்டராகி பாய்சனாக அப்படியே மாறிடும். அந்த அளவுக்கு கசப்பான ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். இதை மினிஸ்தி அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் த பாய்சன் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹவு லவ் பிகம்ஸ் பாய்சன் அப்படின்ட்டு. இதோட ஸ்ட்ரக்சரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேஸ் மீடியம் பேஸில் தான் புத்தகம் போகுது. ஆனால் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா அந்த பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் ரெண்டையும் அப்படியே மிங்கிள் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரக்சர் போகுது. சில விஷயங்கள் நம்ம பிளண்ட்டாக அப்படியே ஆரம்பித்து படிச்சுக்கிறப்போ என்ன 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 அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அது அந்த கேள்விக்கான பதில் அப்படியே அந்த நரேஷன் ஸ்டைலில் வந்துடும். இதோட ரெண்டு கேரக்டர். ஒன்று துளசி, அவங்க தான் மீரா சாது. நெக்ஸ்ட் மாதவன். மாதவ் துளசியோட கணவர். இவங்க நல்ல ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அந்த துளசி அவங்க ஐஐடிஎன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 இன்டெலிஜென்ட். நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க. மாதன் அவங்கள அவ்வளோ ஏமாத்துறாரு, மேனிப்புலேட் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு கூட்டிகிட்டு ஓடி போயிடுறாரு. தி போத் எல்லோப் போய் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பண்ண பிறகு துளசிக்கு மாதவன் பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிய வருது, நிறைய உண்மைகள் தெரிய வருது. அவர் ஒரு யோகியமான ஒரு கணவர் கிடையாது. அவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குது. நிறைய பெண்கள் அவனுக்கு காதல் கடிதங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சிருவா. 27, 28ன்னு கவுண்ட் போகும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ நம்மளை ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆக்கிரும். அண்ட் ஷீ வில் டாலரேட் இட். அண்ட் இதை நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப கேட்டார், சார் ஏன் மறுபடியும் துளசி மாதவன்னே போகிறான்? அவன் தானே ஃப்ராடு, அத்தனை பேரை காதலிச்சிருக்கான், அவ்வளோ பேரோட தொடர்பு இருக்குது, இருந்தாலும் ஏன் அப்படின்னு. ஒரு 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 ஸ்மூத்தான லாங்குவேஜ். அட் த சேம் டைம் ஈஸியாக இருக்குது. மொழி ஈஸியாக இருக்குது. டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறோம் அந்த ஃபீல் இல்லாமல் ஈஸியாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இட் கிரியேட்ஸ் அ வெரி பிக் இம்பேக்ட். இதில் அந்த ஹேட்ரடுக்கும் லவ்வுக்கும் இடையிலான அந்த லைனை ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க ரைட்டர். இதை நான் வாசிக்கிறப்போ ஒன் சிட்டிங்லேயே வாசிச்சிடலாம். டு பி ப்ரிசைஸ் ஒரு 80 பக்கங்கள், 78 பேஜஸ் இருக்குது. முன்னுரை எல்லாம் இருக்குது. 78 பேஜஸ் ஒரு சிட்டிங்கில் நீங்கள் வாசிச்சிடலாம். அந்த எவ்ரி சாப்டர் நீங்கள் வாசிக்கிறப்போ அடுத்தது என்ன, இட் வில் கிரியேட் அ கைண்ட் ஆஃப் hatred in you towards a particular character. Sympathy, should we show sympathy or should we show love to the particular character அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும். இவங்க நிறைய நாவலாஸ் எழுதியிருக்காங்க, நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. கேஆர் மீரா இப்போ ப்ரெசண்ட்டில் மலையாளம் லிட்ரேச்சரில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி ரீடிங் வேணும், ஒரு ஜாலியான ரீட் வேணும்னா திஸ் இஸ் நாட் த புக் ஃபார் யூ. பட் தென் ஒரு
எஸ் மீராவோட ரைட்டிங் ஸ்டைல் பார்க்கணும், த நாவல் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் குட், யூ கேன் கோ ஃபார் இட். மிக முக்கியமான எழுத்தாளரின் மிக முக்கியமான ஒரு புத்தகம் மீரா சாது. தமிழில் வந்து செந்தில்குமார் அவர்கள் மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். எதிர் வெளியீடு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ரீடிங்.